வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். பைனாப்பிள் நான் அன்னைக்கு ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட் போனப்போ பார்த்தேன்னா அந்த தோல் உரித்த பைனாப்பிளே வாங்கிட்டு வந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை வச்சு நான் ஒரு ரசம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க. பைனாப்பிள் 2-3 ஸ்லைஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி 1 நல்லா அரிஞ்சிக்கோங்க. நான் எடுத்தோட கொஞ்சம் அதிகமாக பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் கம்மியாக இருந்து பைனாப்பிளை லைட்டாக சாப் பண்ணி வச்சுட்டு ரசப்பொடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே தனியா, ஜீரகம், மிளகு, பூண்டு எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் ஒரு சாப் பண்ணது இல்லாமல் ஒரு 2 ஸ்லைஸாக நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டியை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த மிளகு, ஜீரகம், தனியா, பூண்டு அரைச்சி வச்சதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பருப்பு மேஷ் பண்ணது தான் காமிச்ச பருப்பை குக்கரில் வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சாதம் வைக்கும்போது மேலே ஒரு தட்டில் வச்சுட்டு அதை எடுத்து மேஷ் பண்ணிட்டேன். ரசப்பொடியை எடுத்துகிட்டு தக்காளியையும் பைனாப்பிளையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பருப்பு வேக வச்சதில் வடித்த தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே 2ம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இல்லை லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா பண்ண வேண்டாம். பைனாப்பிள் அப்படியே கொஞ்சம் சங்கியாக வாயில் அகப்பட்டால் நல்லாயிருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் புளி நான் சேர்க்கல, பைனாப்பிள்கே லைட்டாக டேங்கி டேஸ்ட் இருக்கும், தக்காளிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்ச பருப்பையும் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த பைனாப்பிள் அரைச்ச மிக்ஸியை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா ஜூஸையும் எடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வேக வைங்க. அது நல்லா கொஞ்சம் இந்த எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நான் கம்மியாக வச்சதால் 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றினேன். இதுக்கப்புறம் அந்த ரசப்பொடியையும் போட்டு உப்பு, பெருங்காயம் எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். எப்போவும் ரசம் வைக்கிற மாரி தான் மேக்ஸிமம் இதெல்லாம் எல்லா தண்ணியும் சேர்ந்து ரசப்பொடியை போட்டப்புறம் கொதி வந்தப்புறம் 1 நிமிஷத்துக்கு மேலே இது அப்படியே கொதிக்கக்கூடாது. இதுமாரி எல்லா பக்கமும் சேர்ந்து நுரை கட்டி உருண்டு வரும்போது அடுப்பை நிறுத்திடணும். அப்படியே இதே டைமில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கிறத சின்னதாக அரிஞ்சு போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே டக்குன்னு கத்திரிக்கோல் தான் யூஸ் பண்ணுவேன், அதை ஃபைன் சாப் பண்ணேன். அதில் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு இந்த ரசத்தை எடுத்து அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே என்னோட எப்பயும் ட்ரிக் என்னென்னா, இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடுவேன். தாளிக்கிறத எண்ணெயில் தான் தாளிப்பேன். ரசம் சூடாக இருக்கும்போதே அந்த 1 ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா அது ஓகே. அதுக்கப்புறம் தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு பொரிச்சிக்க வேண்டியதுதான். நெய் எப்பயுமே நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ரசம் சூடாக இருக்கும்போது அதில் போட்டிருப்பேன். இதில் ஒரே ஒரு மிளகா வத்தலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக தாளித்தேன். அது எல்லாத்தையும் அந்த ரசத்தில் வச்சு மூடி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது சாதம், கொஞ்சமாக ரசம், வெண்டைக்காய் கறி, அப்பளம் வச்சு சாப்பிட்டப்ப அப்படி நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.